அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தற்போது முதலமைச்சர் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன விஷயங்களை எல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார், என்னென்ன விஷயங்களை பேசி இருக்கிறார்? மு.க. ஸ்டாலின் இன்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர்கள் தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக அதில் பணியாற்றிய மாவட்ட செயலாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை பணியாக இருக்கக்கூடிய திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் பணியாக இருந்தது. அதை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த குறிப்பிட்ட மாவட்ட பகுதிகளில் வெற்றிகரமாக செய்து முடித்ததற்கான வாழ்த்துக்களை அவர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஏறக்குறைய கடந்த ஒரு மாத காலமாக திறம்பட கையாண்ட அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல இதுல மிக முக்கியமான மற்றொரு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குறுதிகளை உறுதி செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக தொடர்ந்து உற்சாகத்தோடு செயலாற்ற வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதே போல அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர்கள் வரை அனைவரும் கூட்டங்களில் பங்கேற்க அழைக்க வேண்டும். வாக்குச்சாவடிகளில் மூத்த திமுகவுடைய நிர்வாகிகள் எவரேனும் ஒருவர் அதிருப்தியாளர்கள் இருந்தால் அவர்களையும் தவற விடாமல் அழைக்க வேண்டும். தேனாம்பேட்டையில் முதலமைச்சருடைய வாக்குச்சாவடி பகுதிச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் நானே நேரடியாக பங்கேற்பேன் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே வீடு வீடாக சென்று பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினரும் வீடு வீடாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும். வீடு வீடாக சென்று விடுபட்டவர்களின் வாக்காளர்களின் விவரங்களை முறையாக சரிபார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் திமுகவுடைய அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கைகள் வழங்கப்பட வேண்டும். அதே போல அனைத்து நிலை நிர்வாகிகளும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து நிர்வாகிகளும் முழு நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை ஏற்று இதுல நிச்சயமாக கடுமையான உழைப்பை செலுத்தி வெற்றி பெற என்றும் இன்று நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்காக.